ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ரேபிடோல வண்டி ஓட்டிட்டு இருக்கோம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் நானே வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. நேற்று திடீர்னு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இதுக்கு முன்னாடி கூட ரேபிடோல நிறைய ஈவெண்ட்லாம் வச்சிருப்பாங்க. நம்மளும் ஒரு தடவை போய் அட்டன் பண்ணியிருக்கோம். பட் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் பிரியாணி மட்டும் போட்டு அமிச்சிட்டாங்க. பட் இப்போ வந்து நேற்று கால் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் இருக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டா, இல்ல நீங்க வந்து அந்த யூடியூப்ல அந்த இதெல்லாம் நீங்க கேம்பெயின் நல்லா பண்ணீங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னன்னு கேட்டேன். இல்ல சார், அதான் சர்ப்ரைஸ் வந்து பாத்துக்கோங்கன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது ஸ்கூல் படிக்கும் போது நான் ஏதோ ஒரு அவார்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கழிச்சு இப்பதான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போறேன். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஓகே வாங்க, அது 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 என்ன அண்ட் இந்த ஈவெண்ட் எப்படி நடக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஈவெண்ட் பாத்தீங்கன்னா ராஜா அண்ணாமலைபுரம் குமாரராஜா முத்தியா மண்டபத்துல தான் நடக்குது. வாங்க இப்ப போலாம். 10 மணிக்குள்ள இருக்கணும் நாங்க. வாங்க சீக்கிரம் போலாம். ஈவெண்ட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி நான் அட்டன் பண்ண மீட் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் தான் வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு 800 பேர் கிட்ட வந்திருக்காங்க. அப்படி இப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கே ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அண்ட் போன வாட்டி போன ஆழம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருந்துச்சு, பார்ட்டி ஆல் மாரி. ஆனால் இது நல்லா பெருசாக கல்யாண மண்டபம் மாரி இருக்குது. வாங்க உள்ளே போவோம். உள்ளே வந்து பார்த்தா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சு செட்டப்பில் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், கீழே பால்கனிலாம் இருக்குது. ஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே கிராண்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருமே எந்த விஷயத்துல மாறுபட்டு இருந்தாலும் நம்மளை ஒன்றிணைக்கிற ஒரு விஷயம்னா அது அஃப்கோர்ஸ் தமிழ் தான். ஸோ அப்படிப்பட்ட தமிழோட இன்னைக்கு இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாருமே தமிழ் தாய் வாழ்த்துக்காக எழுந்து நின்றுடலாம். One of the tied up partners, big ass and the regional sales head, Mr. Sudarshan அவர்களை பலத்த கைத்தட்டலோடு வெல்கம் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலாக 1 hour கழிச்சு நமக்கு வந்து ஒரு அவார்டை கொடுத்துட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ஒரு அவார்டு வாங்குகிறேன். அண்ட் என்னோட கேட்டகரியில் பார்த்தா நான் தான் ஃபஸ்ட்டு. அது இன்னவே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இதுதான் நம்ம கொடுத்த ப்ரைஸ், ரெட்மி ஃபயர் டிவி 32 இன்ச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி தெரிஞ்சு, பட் இங்கே வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஒரு காம்பேக்ட் ஸ்மார்ட் டிவிக்கு தேவையான எல்லாமே இருக்குது. அலெக்ஸா கூட இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்லி ஒர்த்து தான் இன்றைக்கி வந்ததுக்கு. ப்ரைஸ் வாங்கிட்டு சாப்பிட்லான்னு வந்தால் கூட்டத்தை பார்த்தீங்களா, அப்படி இப்படின்னு அடித்து பிடிச்சி உள்ளே வந்தோம். பார்த்தா பிரியாணி. இந்த கூட்டம் இல்லை, எவ்வளோ கூட்டம் வேணாலும் நிற்கலாம், ஒர்த்து தான். அங்கே இல்லைடா, இங்கே இருக்கு. Happy birthday to you. Happy birthday to you.
ஓகே கைஸ், மீட் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சது, முடியறது பாத்தீங்கன்னா 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. என்ன ஒரு நல்ல விஷயம், லஞ்சு போட்டாங்க, அங்கேயே பிரியாணி போட்டாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் அதிகபட்சம் பார்த்தா ஏர்பாட்ஸு, ஒரு மிக்ஸி ஜாரு, அதிகபட்சம் போனா ஒரு ஃபோன் வரைக்கும் எதிர்பார்த்தேன். ஒரு 8000 ரூபாய் அப்படி ஃபோன் கொடுப்பாங்கன்னு பார்த்தா நமக்கு ரெட்மி ஃபயர் டிவி போட்டிருக்காங்க. 32 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சும்மா ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், 11,000 ரூபாய் போட்டிருக்கு. பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 11,000 ரூபாய் வந்து கண்டிப்பா வந்து உங்களால தான் வந்திருக்குன்னு சொல்லணும். ஏன்னா நீங்கெல்லாம் அந்த வீடியோவை பார்த்து அதுல ரீச் ஆகி தான் அவங்க நம்மளை கூப்பிட்டு இந்த பிரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களால மட்டும்தான் இது வந்து நடந்துச்சு. ஸோ அதுக்கு உங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இதுல என்ன ஆனா ஒரே ஒரு பிரச்சனைனா, நான் நேத்தே கேட்டேன், அவங்க முன்னாடியே டிவின்னு சொல்லியிருந்திருக்கலாம். நான் தெரியாம பைக் எடுத்துட்டு போயிட்டேன். அது அங்க இருந்து எங்க பார்த்தா ராஜா அண்ணாமலை பக்கத்துல இருந்து இங்க எங்க வீடு வர வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் என்னமோ. அது வரைக்கும் பார்த்தா அப்படியே ஜஸ்ட் ஒரு 20-40லயே வந்துட்டு இருந்தேன். அது மட்டும் தான் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. சில பேருக்கு ஃப்ரிட்ஜ் கொடுத்தாங்க, ஏசி கொடுத்தாங்க. அவங்க கூட சொன்னாங்க, இப்படி சொன்னா நம்ம எப்படி எடுத்துட்டு போறது. ஸோ ரேபிடோ நீங்க அடுத்த வாட்டி நடக்கும்போது கொஞ்சம் இதை வந்து முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா வர கேப்டன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். பை.